ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே வெள்ளிக்கிழமை வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நாம ஒவ்வொரு நாளுமே தினசரி வீடியோக்களை ஒரு நாள் முன்னதாகவே பதிவிட்டு வருகிறோம். அதனால நீங்கள் கிழமையை பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதிக்கான ராசி பலன்கள் இது. ஒருவேளை வியாழக்கிழமை 9ஆம் தேதி ராசி பலன்கள் வேணும்னா நீங்கள் நமது சேனலோட ஹோம் பேஜில் போனீங்கன்னா வரும், அல்லது மேலே ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்னைக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்க தேவையில்லைங்க. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு சந்ததாரர்களை மாறிவிடுங்கள். அப்போதுதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் தேய்விரை சுப முகூர்த்த நாள்ங்க. மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உரிய நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் அவர் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான ஒரு அமைப்பு காணப்படுகிறது. குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளதால் குரு மங்கள யோகம் எனப்படக்கூடிய சிறந்த யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நீங்கள் விரும்பிய வகையில் உங்களுக்கு வீடு அல்லது மனை, தோட்டம் போன்ற அசையா சொத்துக்கள் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க. உங்களுக்கு இதுவரை எதிரிகளாக செயல்பட்டு உங்களுக்கு சில ஆகாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு தானாக விளைவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அதனால் எதிரிகள் தொல்லை இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கும். உங்களுக்கு ஏற்கனவே சில வாய்ப்புகள் கிடைத்து அதை மிஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரீசான்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. தவறி போன வாய்ப்புகளை இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் சீக்கிரமாக சுறுசுறுப்பாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால இப்போ நீங்கள் திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திருமணங்கள் நடக்கல அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், டக்குன்னு அது முடியும். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை காணப்படும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க. தன லாபம் கிடைக்கிறதுனால பொருளாதாரமும் கணிசமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். வர்த்தக பணிகள், வியாபார பணிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கணவன் மனைவியா இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. மனதில் இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் நிறைந்த பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எதிரிகள் தொல்லை நீங்கிறதுனால புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக அமையுங்க. சில சொசைட்டியில் பெரிய ஆள்களாக இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய திறன் மூலமாக பண பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரையுமே வார்த்தைகளால் புண்படி திட்டக்கூடாது நண்பர்களே. உங்கள் வார்த்தைகளில் பிரயோகத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். யாரையும் கடிஞ்சிருக்கலால் திட்டி விடக்கூடாது. குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இது வரைக்கும் கனவுல தான் லவ் பண்ண முடியும்ட்டு ஏக்கத்தோட ஆதங்கத்தோடு இருந்த அன்பர்கள் கிளம்பி பொழுது புதிதாக காதலர் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு காதலர் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கனவுகள் எல்லாம் மறைந்து கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொமான்டிக்காக உங்கள் பார்ட்னர் கூட அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் காண முடியும். பகல் கனவு நீங்கள் கண்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. மற்றவங்க உங்களுக்காக உழைப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் தாங்க முடிக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை உங்கள் பணிகள் மூலமாக பெறுவீங்க. எங்களது முயற்சிகள் மூலமாகவும் நல்ல ரொமான்டிக் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே. இந்த தினம் யாரை நம்பி நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்கள் பணிகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லதுங்க. அல்லது கூடவே இருந்து 2-3 பேரை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம்
உங்களுக்கான தர்ம காரியங்கள் சிந்தனைகள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. சமுதாய பணியில் ஈடுபடுங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. அதன் மூலமாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு வேற லெவலில் நன்மைகள் காத்திருக்கிறது. பொருளாதாரம் உயரும், திருமண தடைகள் நீங்கும், அசைவ சொத்துக்கள் வாங்க முடியும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய இனிமையான தருணங்களை, டீனேஜ்ல நீங்க செஞ்ச சின்ன சின்ன குறும்புகளை எல்லாம் சொல்லி கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே உங்களது வாழ்க்கை துணை கூட நேரத்தை நீங்க செலவிடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உங்களது வாழ்க்கை துணையும் அவருடைய பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்குவார். எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். தம்பதியிடம் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் பெரும்பாலானவை குறையும், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். நண்பர்கள் உதவி வேற லெவலில் இருக்குங்க. கரெக்டான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உதவி செய்வாங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. பண தேவைகள் என்னென்ன இருக்கோ தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி பண வரவுகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தடையாக இருந்த சில காரியங்களில் கூட நீங்கள் இப்பொழுது வேகமாக அங்கே தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. எனவே தடைகள் எல்லாம் உடையக்கூடிய ஒரு நாளுங்க. தடைப்பட்ட காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக முடியும். நல்ல உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். சுபகாரியங்கள் நடத்தலாம். இன்றைக்கி புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். உடல் ஆரோக்கியம் சீராக, வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது மீனராசி என்பவர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறதுங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்களா இன்றைக்கி தானாக விலகிச் செல்வாங்க. உங்கள் காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீங்க. தடைப்பட்ட காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஸோ சுறுசுறுப்பான ஒரு நாளுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம். புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உற்சாகமாக நீங்க நாள் முழுக்க மனதளவில் இருப்பீங்க. எனவே சுறுசுறுப்பான உற்சாகமான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். புதிய வரவுகள் நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு நாள் சொல்லலாம். உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொலைந்து போன சில வாய்ப்புகள் திரும்ப வருங்க. ஏற்கனவே கிடைத்த வாய்ப்புகளை கோட்டை விட்டுருந்தீங்கன்னா இந்த தடவை அது வரும். ஸோ அதே தவிர நீங்கள் மீண்டும் ஏற்கனவே செய்த தவறு செய்யாமல் வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வந்துட முடியுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். பக்திகள் இன்னைக்கு மனசில் அது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இறை வழிபாடுகள் ஆர்வம் பெருகும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட. எனவே மன வருத்தங்கள் குறையும். நல்ல வாய்ப்புகள் திரும்ப வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பக்தி நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.